விஜய் தான் கொடுக்குறாரு சாப்பாடு. டெய்லி அவர் தான் சாப்பாடு போடுறாரு. அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். யாருக்காக இதில் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த விஜய் தானே. மதியானத்தில் இந்த வயசானவங்களாம் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி மதியானத்தில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லும் போது, சரி மதியான சாப்பாடாக மாற்றி நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். 2 வேளையும் போடணும்னு எங்களுக்கு ஆசை. யாரும் பட்டினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு போடுறாரு. நம்மளுக்காக எவ்வளோ ஜனத்துக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, பட்டினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அன்னதானம் போடணுன்றதுக்காக ஒரு ஏடா கூடமாக செய்கிறதில்ல. சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக செய்ய முடியும், நாங்கள் சாப்பிட்டா எப்படியோ அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். பார்த்து செய்கிறோம். அவர் வராத முன்னே அவர் சாப்பாடு போடுறாரு. அவர் வந்தால் இன்னும் என்ன செய்வார்? எல்லாமே செய்வார். அவர் யார் வந்தாலும் சாப்பாடு இருக்குது. அதுக்காக சாப்பாடு போட்டு ஓட்டு கேட்கலையே அவர். அதுக்கு முன்னாடியே தானே போடுறாரு. ஓட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் நான் வந்தால் 1000 ரூபாய் தரதான் 5000 ரூபாய் தரேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லலை. வாமா நம்ம போய் விஜய் சாப்பாடு சாப்பிட்லாம் என் பேச்சு சொல்லுவா. சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வயசானவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி எனக்கு பண்ணும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்கும். நல்லது பண்ணால் கேட்பாங்கன்றதை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? நல்லது செய்கிறது இங்கே ஒரு அரசியல் தேவைப்படும். ஆமாம், கண்டிப்பாக. என்றைக்கும் தளபதி நல்லா இருக்கணும், எங்களுக்கு பசியார சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணா. இல்லை, விளம்பரம்னு சொல்ல முடியாது. எங்கள் அண்ணன் என்றைக்குனா ஒரு நாளைக்கு பார்த்துட மாட்டாரான்ற ஒரு ஆசை. சாப்பாடு நல்லா இருக்குதுப்பா. எத்தனை நாளாக வந்து சாப்பிட்றீங்க? இது சாப்பிட்ணுமா? சாப்பிட்றோம். நான் சாப்பிட்டுதான் இருக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்றோம்ப்பா. கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்களாமா? சாப்பிட்டுட்டு நம்ம 10 பணம் வாங்கணும், இல்லைன்னா விட்டுடுவோம். சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? நல்லா இது இருக்குது. யார் கொடுக்க சொன்னாங்க தெரியுமா? யாருக்காக இதில் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த விஜய் தானே. உங்க பையன் வந்து எலெக்ஷன்ல போட்டிட்டு போறாருமா? ஏறிக்கிட்டோம். ஓட்டு போடுவீங்களா நீங்க? போடுவோம்ப்பா. சாப்பாடு எத்தனை நாள் நீங்க வந்து சாப்பிட்றீங்க? சாப்பிட ஆயிப்போச்சு. ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடுங்க. அங்கே முதல்ல எப்படி போடுறாங்க, அப்போ வந்து சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப நல்லா சாப்பிட்டு தான் இருக்கிறோம்ப்பா. கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்களா? சும்மா மூஞ்ச காட்டுறது போ அது அப்படி சொல்ல மாட்டாங்கப்பா. சொல்ல மாட்டாங்க. நீ சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வேலைப்பா கூட வாங்கிக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு வானாவா விட்டு விடுவோம். முகத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. நாங்கள் டெய்லி வந்து சாப்பிட்றோம்ப்பா. சாப்பாடுலேருந்து சாப்பிட்றோம். எந்த ஒரு குறையும் இல்லை. வயிறார சாப்பிட்றோம். சாப்பாடு இல்லைன்றது போகிறது கிடையாது. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால நான் இது பண்ணுவேன். சாப்பாடு கூட பாரு, என் பேர பேத்தின்னு கூட எடுத்துன்னு போகிறேன். நான் பட்டி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். பட்னியாகவே போனது கிடையாது. நாங்கள் இப்போ இங்கே எத்தனை நாளாக சாப்பிட்றீங்க? நாங்கள் சாப்பிட்றோம்ப்பா. ஒரு 6 மாதமாக சாப்பிட்றோம்ப்பா. ஒரு 6 மாதமாக டெய்லி வந்து சாப்பிட்றோம். வாரத்தில் வந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாப்பிட்றோம். 6 நாள் கண்டிப்பாக போடுறாங்க. டெய்லி போடுறாங்க. மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க. நம்பி வரலாம். நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டே பேச்சின்னு கூட நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போயிடுவேன். கொடுப்பாங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன் நம்ம சாப்பிட்டு போய் சொல்லணும். சாப்பாடுலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கொடுப்பாங்க. பத்தலையா வாங்கிக்கோங்க சொல்லுவாங்க. திருப்பி வாங்கிக்க சொல்லுவாங்க. கீழே வேஸ்ட்டு பண்ணாத போடாதீங்க, சாப்பிடுங்க வாங்குவாங்க. நாங்கள் சாப்பிட்டு வயிறார வாங்கிட்டு போவோம். என் பேச்சின்னு கூட கேட்டு வாங்கிட்டு போவோம். பட்னியுமே அவசியமே கிடையாது. மத்தியானம் சாப்பாடு நம்பி வரலாம். இங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்கும். அது தெரியுமா எங்களுக்கு? விஜய் தான் கொடுக்குறாரு சாப்பாடு. டெய்லி அவர் தான் சாப்பாடு போடுறாரு. நான் வந்து விஜய் ரசிகத்தை. நானும் எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே அவர் படம் நிறைய பார்ப்பேன் நான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய். ஆனால் சாப்பாடு கொடுக்குறதாண்டா விஜய் நல்லா இருக்கணும். அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் தான் கெளிப்பார். ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். யாரும் பட்டினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு போடுறாரு. நம்மளுக்காக எவ்வளோ ஜனத்துக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, பட்டினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் வராத முன்னே அவர் சாப்பாடு போடுறாரு. அவர் வந்தால் இன்னும் என்ன செய்வார்? எல்லாமே செய்வார். அவர்
நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ வாரத்துல 6 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆமா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்களா எப்படின்னா? டெய்லி ஒரு குழம்பு வைப்பாங்க. சாம்பார், இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து முள்ளங்கி போட்டு சாம்பார் சாப்பாடு, அப்பளம் வச்சாங்க. நேற்று வந்து காரக்குழம்பு அப்பளம் வச்சாங்க. 6 நாள் வேற வேற மாதிரி. வேற வேற குழம்பு மாறி மாறி வைப்பாங்க, ஒரே குழம்பு வைக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு இருக்கு. இருக்குறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வயசானவங்க நல்லவங்க இது எல்லாருமே வந்து சாப்பிடலாம். நீங்களே சாப்பாடு இல்லைன்றது கிடையாது. என் வீட்டில் கூட சாப்பாடு இருக்குது. என் சாப்பாடுக்கோசரம் குழந்தைக்கு எடுத்துன்னு போகிறாங்க. உங்களுக்காக உங்க பேத்தி என் பேத்திக்காக சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன். வாமா நம்ம போய் விஜய் சாப்பாடு சாப்பிட்லாம். என் பேத்தி சொல்லுவா, இதோ கேட்டு பாருங்க, என் பேத்தி இருப்பாள, அவள் தான் இப்போ கூட கூட்டின்னு வந்தா, அவன் போய் சாப்பிட்டு வரலாம் கோயிலாண்ட போய். ஆமாம், விஜய் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் கோயிலாண்ட போய். அது தேனக்கா ஆண்டி சாப்பாடு. அவருக்கு நல்லா இருக்கணும்ப்பா, அவர் எங்கே இருந்தாலும் சுத்தமான முறையில் சமைச்சு கொடுக்குறாங்க. நல்லா தான்ப்பா இருக்குது. சாப்பாடுலாம் சமையல் நல்லா சமைக்கிறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க. நல்லா இருக்குமா? சாப்பாடு நல்லா தாங்க. எத்தனை நாளாக வந்து சாப்பிட்றீங்க? இது ஆரம்பிச்சிருந்ததே சாப்பிட்றோம். விஜய் மத்தியானத்தில் சாப்பாடு போடுவாருன்னு சொன்னாங்கல்ல நியூஸு, அன்னையிலேருந்து அப்போலேருந்தே சாப்பிட்றோம். டெய்லி வந்துருவீங்க? சாப்பாடு கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க. 2வது போனாலும் கொடுப்பாங்க, குழம்பு ஊற்றுவாங்க, அதெல்லாம் செய்வோம். இப்போ விஜய் வந்து தேர்தலுக்கு வந்துட்டார் இல்லைம்மா, அவர் ஓட்டு போடுவீங்களாம்மா? அவருக்கு தான் போடுவோம். அவங்க மற்றவங்களாம் வந்து நான் வந்தால் 2000 தரேன், நான் வந்தால் பைக்கு தரேன், அது இதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இவர் சொல்லலையே. அதுக்காக சாப்பாடு போட்டு ஓட்டு கேட்கலையே அவர். அதுக்கு முன்னாடியே தானே போடுறாரு. இது ஓட்டுக்காக பண்ணுறது இல்லை. ஓட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் நான் வந்தால் 1000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லலை. நான் வந்தால் பைக்கு தரது, கார் தரேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லலை. புரியுதா? அதெல்லாம் சொல்லி கேட்கல ஓட்டு. இந்த 2026 ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும், கண்டிப்பாக வரணும். ஏன் வந்து ஆகணுன்ற சூழல் இருக்கா இப்போ? ஆமாம். என்ன காரணத்துக்காக? காரணம் தான் இந்த இப்போ ரொம்ப அராஜகம் நடக்குது. பொண்ணுங்களை கடத்துறது, அந்த இது போதை பவுட்ரு போடுறது, போதை ஊசி போடுறது, இதெல்லாம் ரொம்ப அராஜகம் நடக்குது. அதெல்லாம் ஒழிக்கணும். முதல்ல இப்போ சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நல்லா சுவையாக இருக்கா சாப்பாடுலாம்? இருக்குது, சுவையாக இருக்க போய் தான் ரசித்து நிதானமாக சாப்பிட்னு இருக்கேன். எப்போ வந்து கேட்டாலும் சாப்பாடு கொடுப்பாங்க? நீங்கள் வந்தால் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க? அந்த டைமோட 1 மணி. எத்தனை மணிக்குமா சாப்பாடு போடுறாங்க? 1 மணிக்கு போடுவாங்க. 1 மணிலேருந்து 1 மணிக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து சுறாவேலு. சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அண்ணன் என்னை அறிவிச்சிருக்கார். நான் அதை தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறேன். இந்த உணவகத்தை எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல உணவகம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது ஆனந்தன் என்னை கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்ட்டு. அப்போது ஆரம்பிக்கும் போது ஃபண்டுலாம் நான் தரேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார், தளபதி சொன்னதாக சொன்னார். நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, உங்களை வச்சு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து முதல்ல ஆனந்தனை வந்து தான் ஓப்பன் பண்ணாருங்க. காலைல டிஃபன் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தது முதல்ல? ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம், அண்ணன் சொல்லி ஆனந்தண்ணன் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் பேமெண்ட் அனுப்புகிறேன்னு கூட சொன்னாங்க. நான் தான் வேணாண்ணே, நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தளபதிக்கிட்டே நாங்கள் பேசணும். தளபதிக்கிட்டேயும் சொன்னார், இதுக்காக என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கன்னாரு. அண்ணனும் எங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் இல்லை வேண்டாண்ணா நாங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா முதல்ல சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு? நம்ம என்ன தான் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், போதும்னு சொல்கிற ஒரே பொருள் சாப்பாடு மட்டும்தான். அவங்க மனசே நம்மளை வாழ்த்தும். நான் அதே மாதிரி அதில் திருப்தி பற்றுற மாதிரி எதுலேயுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சாப்பாடுலாம் எப்படி கொடுக்குறீங்க? நீங்களே சமைச்சு கொடுக்குறீங்களா, இல்லை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா? தினசரி இங்கே எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? எத்தனை நாட்கள் இங்கே கொடுக்குறீங்க? டெய்லி வாரத்தில் எத்தனை நாட்கள் கொடுப்பீங்க? இங்கே வந்து இந்த ஆமாம், இங்கே இவங்க தான் சமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டிஃபன் போட்டிருக்கும் போது இன்னொருத்தவங்க சமைச்சாங்க. முதல்ல டிஃபன் தான் போட்டு? ஆமாம், காலைல டிஃபன், மதிய உணவு ஆக்கிட்டோம். டிஃபன் போட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு காலையில் பள்ளிக்கு செல்லும் போது சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் போட்டுட்டு இருந்தோம். சரி, காலையில் கொஞ்சம் டிலே ஆகுதுன்ற ஒரு காரணத்தினால மதியானத்தில் இந்த வயசானவங்களாம் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரி மதியானத்தில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லும் போது, சரி மதியான சாப்பாடாக மாற்றி நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். 2 வேளையும் போடணும்னு எங்களுக்கு ஆசை. கூடிய சீக்கிரம் எங்கள் அண்ணன் முதலமைச்சராக ஆகிட்டாரா 3 வேளை இந்த இடத்துல தொடர்ந்து உணவு நடக்கும். இந்த சாப்பாட்டுக்கான செலவினங்கள் எல்லாம் எப்படி நான் பண்ணுறேன்? எல்லாம் என் கழக தோழர்கள் தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து. ஆமாம், அதாவது இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா உடனே ஏன் எதுக்குன்னே கேட்காம எங்களுக்கு கேஷ் அனுப்புவாங்க.
என்னென்ன இது மாதிரி விருந்தகம்னு சொன்னேன்னா போதும், உடனே பையன் பேரில் போடுங்க, என் பொண்ணு பேரில் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விடுவோம். வாரத்தில் எத்தனை நாட்கள் கொடுக்குறீங்க? திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் போடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்களும் எங்கள் ஆளுங்கள்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டு. என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுத்துட்ருக்கோம்? நாங்கள் முதல்ல டிஃபன் கொடுக்கும்போது இட்லி, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாம்பார், ஒரு பொரியல், அப்பளம், டெய்லி ஏதாச்சும். ஆமாம், ஏதோ ஒன்று காரக்குழம்பு, ஏதோ எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் இது பண்ணி ஒரு வீட்டில் செய்கிறோம். நாங்கள் வந்து இவங்களுக்கு அன்னதானம் போடணுன்றதுக்காக ஒரு ஏடா கூடமாக செய்கிறதில்ல. சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக செய்ய முடியும், நாங்கள் சாப்பிட்டா எப்படியோ அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். பார்த்து செய்கிறோம். எந்த டைமுங்க? கரெக்டாக 1 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 1 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆள் நிறைய இருப்பாங்க, லைன் நிற்பாங்க, தட்டில் கொடுப்போம், சாப்பிடுவோம். கூடிய சீக்கிரம் அவங்களெல்லாம் நான் உட்கார வச்சு போடணும்னு நான் ஆசைப்பட்டுன்னு இருக்கேன். இங்கே வந்து யாரும் பட்டினியோடு திரும்ப போக மாட்டாங்கலாம் சொன்னாங்க. ஆமாம், இது வந்து எனக்கு எப்படின்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த வரம், அவர் மூலிமா எனக்கு கடவுள் கொடுத்த வரம். இதனால் வந்து இது முழுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் எவ்வளோ மன நிறைவாக இருக்குது. ஐயோ, எனக்கு சொத்து இதெல்லாம் கூட எனக்கு சேர்ந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நான் மனசாரையே நிறைய நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். சில 1-2 பேர் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்கள பற்றி நான் ஃபீல் பண்ணேன். அந்த சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வயசானவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி எனக்கு பண்ணும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்கும். இப்போ இத்தனை வருடங்களாக இந்த உணவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்காக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, அதை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணுறது கிடையாது. நம்ம சட்ட நண்பர்கள் வந்து அதெல்லாம் சரி கட்டிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்துட்டாங்க. இருக்குது, அரசியல் சார்ந்த பிரச்சனையும் நிறைய வந்தது. இவங்க இந்த அளவுக்கு வளர்கிறாங்களேன்ற சில பிரச்சனைகளும் வந்தது. சாப்பாடு கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஆமாம், பிரச்சனை பண்ணுறோம் கண்டிப்பாக வந்தது. நாங்கள் சந்திக்கிறோம். அதாவது நல்லது பண்ணால் கேட்பாங்கன்றதை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? நல்ல செய்கிறதே இங்கே ஒரு அரசியல் தேவைப்படும். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம அரசியலில் இது நாங்கள் வந்து முதல்ல மக்கள் இயக்கமாக நாங்கள் செயல்பட்டோம். அப்போ வந்து எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலை. இன்றைக்கி கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காருன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் ஆரம்பித்தார். இந்த ஊழலை ஒழிக்கணும், போதை தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி இந்த ஆர்கே நகர் தொகுதியில் பார்த்திங்கன்னா தொழில்பேட்டை உள்ள ஏரியா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க ஆளே இல்லை. நீங்கள் எந்த தெருவில் போனாலும் கம்பெனி இருக்கும், 10 கம்பெனி 5 கம்பெனி இருக்கும். இன்றைக்கி ஆளே இல்லை, எல்லா கம்பெனிங்க சிறிய தொழில் தான். அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் எல்லாம் இந்த போதைப் பொருளில் ஒயின் ஷாப்பு இந்த மாதிரிலாம் திறந்து வச்சு நிறைய பேர். ஆமாம், இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிடுவார். அதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய இணையதள பக்கங்களை வந்து லைவ் பண்ணுறீங்க, வீடியோவாக எடுத்து போடுறீங்க. நீங்களும் விளம்பரத்துக்காக எல்லாம் பண்ணுறீங்க? இல்லை, விளம்பரம்னு சொல்ல முடியாது. எங்கள் அண்ணன் என்றைக்குனா ஒரு நாளைக்கு பார்த்துட மாட்டாரான்ற ஒரு ஆசை. யார் எங்கள் தலைவர் இருக்கார்ல, தமிழக வெற்றி கழகர், அவர் பார்த்துட மாட்டாரான்ற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி விளம்பரத்துக்காக இல்லை கிடையாது. ஓட்டு வாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. எங்கள் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷங்க ஆகுது? அப்படிதான் சொல்கிறாங்க. நீங்கள் நாங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முழுமையாக முடிஞ்சிருக்கு. நான் தான் சொல்கிறேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. புரியுதுண்ணே? என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனா டைமாக இருக்கட்டும், இந்த மழை வர டைம்லையாக இருக்கட்டும், நாங்கள் இறங்கி களத்தில் நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம். புரியுதுங்களா? நான் இறங்கி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் இவ்வளவு களப்பணிகள் நீங்கள் செய்திருந்தாலுமே என்ன தெரியும், சும்மா நடிகர் கூட வந்துட்டாங்கன்ற மாதிரி என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவர் நாங்கள் நடிகராகவே பார்க்கலண்ணே, எங்கள் அண்ணனாக பார்க்குறோண்ணே. புரியுதுங்களா? எங்கள் அண்ணன் வந்து அவங்களுக்கு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்கண்ணே, அவங்கள பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணுறது இல்லைண்ணே. எங்கள் அண்ணன் வந்து எங்களை இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நான் ஒரு சாதாரண ஒரு சிறிய குடும்பத்துலேருந்து வந்து ஒரு சின்ன கம்பெனி வச்சுன்னு நான் வரேன். இன்றைக்கி எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்து அழகு பார்க்குறாரு. அப்போ எங்கள் அண்ணன் பணம் சம்பாதினா எவ்வளோ நடிகரை கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே. புரியுதுங்களா? இல்லைனா இப்போ கூட கட்சி ஆரம்பித்தவொடனே ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு 2000 கோடி 3000 கோடி வாங்கிக்கின்னு டேட்டில் போயிருக்கலாமே. போலியே, மக்களுக்காக நான் செய்யணும்னு வந்தானே வராரு. சொல்லுங்கள். இந்த இடம் எங்கன்னா இருக்குது? இதை பற்றின டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா அண்ணா நகர் அழகுமுத்து மாரியம்மன் கோவில், குறுக்குப்பேட்டை,
சென்னை 21. என் பேர் தேன்மொழினா. நான் அண்ணா வந்து விருந்தாகத்துக்காக ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒருத்தரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களால உடம்பு முடியாத பட்சத்தில் என்னை கூப்பிட்டாங்க. நான் இல்லைண்ணா என்னால் முடியாது அப்படின்னேன். எனக்காக வராத, தளபதிக்காக வா, நிறைய வயதானவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்ணும், பசியார சாப்பிட்டு போனால் தான் நம்மளுக்கு நான் சந்தோஷம்னு சொன்னாங்க. அதனால் வந்து செஞ்சோம். வீட்டு சாப்பாடு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான், நம்ம வீட்டு முறையில் எப்படி செய்கிறோமோ அதை மாதிரி தான் செய்யும். காலையில் நாங்கள் ஒரு 11 மணிக்கு வருவோம். வீட்டில் எப்படி சுத்தமாக காய்கறி அரைஞ்சி தண்ணி பிடிச்சி எல்லாம் இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம விருந்தகத்துலேயும் செய்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம விருந்தகத்துக்கு வரவங்களும் கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. நீ ஒண்டியாக இருக்கம்மா, நான் வந்து செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி, இல்லை பரவாயில்லன்னும் போது கூட நீ எங்களுக்காக செய்கிற, நானும் வந்து உங்களுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு வயிறார சாப்பிடுவாங்க. அண்ணனுக்காக சொல்லுவாங்க, என்றைக்கும் தளபதி நல்லா இருக்கணும், எங்களுக்கு பசியார சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணா. இப்போ தினசரி வீட்லேயும் வேலை இருக்கும், இருந்தாலும் இங்கே டெய்லி செய்கிறீங்களே, இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டம்லாம் இல்லைண்ணா. எப்பவும் வீட்டில் பார்க்குற வேலை நம்மளுக்கு அந்த 9 மணிக்கெலாம் முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் தான். நம்ம தளபதிக்காக வந்து செய்ததில் ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க? காலையில் நாங்கள் 10 மணிக்கு வருவோண்ணா. காய்கறி வாங்க கொள்ள ஒரு 1 hour ஆகும். 11 மணிக்கு செய்ய ஆரம்பித்தோன்னா ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 1 மணிக்கு போடுவோம், 1:30க்கெலாம் முடிஞ்சிடும். திருப்பி எல்லா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு 2 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இது வேலை செய்யறதுக்கு காசு என்ன சம்பளம் கொடுக்கும்? அப்படிலாம் இல்லைண்ணா. தளபதிக்காக நாங்கள் செய்கிறோம். எங்கள் மாவட்ட செயலாளர் சுறாவேல் அண்ணனுக்காக மெயினாக நிற்கிறோம் நாங்கள். அன்புக்காக. இப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. என்னால் ஒரு வயசானவங்களாம் சாப்பிட்றாங்கன்னும் போது அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கா அப்படின்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சாப்பிடக்கூடியவங்களாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா, செஞ்சீங்க இது நல்லா இருந்தது, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க? சொல்லியிருக்காங்கண்ணா. அம்மா நல்லா இருக்குமா, வீட்டில் செய்கிற மாதிரியே தான் செய்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.